இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் 2020ஆம் ஆண்டு வெளிவந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க நோட்டிபிகேஷனை தேடி வரும். இன்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா, நம்ம யாரு? நம்ம நினைவுகள் தான் நம்மளா, இல்ல நம்ம உடம்புல வேற யாராவது நம்மள மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கறது தான் இன்றைய படம். சரி, என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல நோலன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிக்கிறாரு. அவரோட மெமரி வந்து ஃபுல்லா லாஸ் ஆகப்படுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட ஒய்ஃபையும் அவங்க இழக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கு, ஏவாங்கிறது அவங்களோட பேரு. அவங்க தான் மொத்த எமோஷனல் சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்காக தான் இவங்க வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு கூட சொல்லலாம். நோலனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபாதர் தான். வாழ்க்கையை மீட்க வந்து அவர் ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட மூளை வந்து வேலை செய்யல. அவர் ஃபெமிலியரான ஃபேஸஸ் கூட அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஜாப் இன்டர்வியூஸ் எல்லாம் போறாரு, அதெல்லாமே ஃபெயில் ஆகுது. அந்த வழியோட அவர் இருக்காரு. தன்னுடைய பொண்ணுக்காக வேலை பார்க்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மெமரிஸை வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அறிமுகமாறாங்க டாக்டர் ப்ரூஸ்க்கு. அவங்க கிட்ட போய் அவங்க என்ன அப்படின்னா ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தெரப்பி வந்து பண்றாங்க. இந்த தெரப்பி என்ன அப்படின்னா நம்மளுடைய மெமரிஸ் இருக்கும்ல அதெல்லாம் வந்து விர்ச்சுவலா பார்க்க முடியும் அப்படிங்கறதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அந்த விர்ச்சுவலா பார்க்க முடியும் அப்படின்னா தான் வந்து அந்த மெமரிஸை வந்து பார்க்கணும். பார்க்கறது மூலமா நம்மளுடைய மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மெமரிஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் ப்ரூஸ்க வந்து மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட போய் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, அவங்களுடைய மெமரி வந்து பிளாங்க் நிலைமையில தானே இருக்குது. அந்த விஷயத்த வந்து சொல்லும் போது டாக்டர் ப்ரூஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெகுலரா வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு இவருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. தன்னுடைய ஒய்ஃபை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாரு. எடுத்த உடனே எங்க போறாரு அப்படின்னா அவருடைய கல்யாண சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெமரிக்கு தான் போறாரு. தன்னுடைய ஒய்ஃபோட ஃபேஸை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ரொம்பவே ஆசையா ஓபன் பண்ணி பார்க்காரு. ஃபேஸ் வந்து எதுவுமே தெரியல, ஃபுல்லா முழுக்கட்டின்னு இருக்கு. அவங்க ஃபேஸை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்க யாரோட ஃபேஸுமே கிளியரா இல்ல, எல்லாமே புரோக்கன் ஃபேஸ்டா தான் இருக்கு. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நிறைய பேய்படங்களை வரும் இல்ல, பேய் ஒரு கையை கால முறுக்கிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மேன் வந்து இவங்களை நோக்கி வந்து வர மாதிரி தெரியுது. இதை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எந்திரிச்சுறாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த மாதிரி ஆகுது. அதை வந்து டாக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு மேனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்துகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை அவங்க பெருசா கண்டுக்கலாம். அவங்கள வந்து அனுப்பி வச்சுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஓரளவுக்கு பொண்ணோட நல்லாவே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு தேவாவா ரொம்ப அன்பாவே பாத்துக்கிறாங்க. அவருக்கு எந்த ஒரு மெமரிஸும் ஞாபகம் இல்லைன்னா என்ன, தன்னுடைய பொண்ணை வந்து அதால கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக எல்லாமே நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த தெரப்பி பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு நாள் இன்னைக்கு கதவு தட்டுற சவுண்டு கேட்டு என்னன்னு திறந்து போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க பொண்ணை இன்னுமே அவங்க கூப்பிடவே இல்லை. ஸ்கூல்ல அந்த பொண்ணு வெயிட் பண்ணிருப்பா போல. அவ கோவமா போயிடா. அப்போ அந்த டீச்சருமே சொல்றாங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி உங்களால வளர்த்துக்க முடியாது போல, அந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்றாங்க. இவருமே சரி இதுக்காகவாவது நம்ம கண்டிப்பா இந்த தெரப்பி வந்து போகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை கண்டினியூ பண்றாரு. அப்ப கண்டினியூ பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா மறுபடியும் அதே மாதிரி ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபேஸ் தான் அவருக்கு வருது. அண்ட் அந்த மாஸ்க்டு மேன் தான் திரும்ப திரும்ப வராரு. அண்ட் அவங்க பாக்குற மெமரிஸ் வந்து அங்க இருக்கிற வீடு என்னமோ வேற எங்கேயோ உள்ள ஒரு வீடு மாதிரி தெரியுது. அவருக்கு எதுவுமே வந்து புலப்படல. கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாவது வந்து பாத்துறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாரு. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஃபேஸும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருக்கு ரியலைஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இது மூலமா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஒய்ஃபை வந்து அவங்க பார்க்க வந்து ட்ரை பண்றாங்க. அப்ப ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி தன்னுடைய ஒய்ஃபை வந்து பார்க்கும் போது தன்னுடைய ஒய்ஃபோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சது. ஆனா பார்த்தா அது அவங்களுடைய ஒய்ஃப் இல்ல, அவங்க வேற ஏதோ ஒரு ஃபேஸோட இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கு. சின்ன நம்ம போட்டோல பார்த்த நம்ம ஒய்ஃபோட ஃபேஸ் வந்து இவங்க இல்லையே, அப்ப இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது நம்ம ஹீரோ நோலன் கிடையாது, இது நாதன்கிற ஒரு டோட்டலி டிஃபரெண்ட் பர்சனை தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களுடைய அந்த மெமரிஸ்ல இன்னொரு ஃபேஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரிமெம்பர் ஆகுது. அந்த ஃபேஸ் கூட தான் அவங்க உட்கார்ந்து சிரிச்சு பேசின மாதிரி ஒரு ஞாபகம் வருது. அந்த ஃபேஸ் யாரு அப்படின்னா டாக்டர் ப்ரூக்ஸ் தான். நமக்கே ஷாக்கா இருக்குல்ல. அதே தான்
டாக்டர் ப்ரூக்ஸ் தான் அது. ஸோ ஹீரோவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படியே முழிக்கிறாங்க, அம்மான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஸோ டாக்டர் ப்ரூக்ஸ் அம்மான்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவங்க அப்படியே கலங்கி நிற்காங்க. டோட்டலாக அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க. என்ன ஒரு விஷயம் நடக்குது, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தன்னோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் வந்து நாதன். அவனுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா பிரெயின் வந்து டெட்டா இருக்கும். ஸோ டெட்டான பிரெயினை வந்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ரை பண்றாங்க. பட் அவங்க அந்த ஆக்ஷன்ல வந்து இறந்தே போறாங்க. ஸோ அவங்களுடைய பிரெயின் மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெமரி டேட்டாவை என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டர் ப்ரூக்ஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க டாக்டரா இருக்கிறனால இந்த நாலேஜ் வந்து இவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சுறாங்க. அந்த டைம் தான் பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தெரப்பியை வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்காக வந்து பலிகாடா யாரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீரோவான நோலனை தான் பயன்படுத்துறாங்க. அவருடைய மெமரிஸ்ல வந்து தான் நம்மளுடைய பையனுடைய மெமரிஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது மூலமா தன்னுடைய பையனுடைய உயிரை வந்து மீட்டெடுக்க முடியும். மெமரிஸை வந்து மீட்டெடுத்தாலே உயிரை மீட்டெடுத்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி மீட்டெடுக்க முடியும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டாரு இல்லையா, அதை வந்து இவங்க வந்து மூளையா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ பயன்படுத்தி தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றாங்க. இதையும் தன் பையனுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. எனக்கு வந்து நீ தேவை, அதுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்குமே ஒரு செல்ஃபிஷ் மாதிரி தான் தெரியுது. ஸோ அவனுமே ஓகேமா அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் கேட்டுட்டு இருக்கான். அண்ட் அவன் வந்துட்டான் இல்லையா, இப்போ என்ன பண்ணுவான், அவனுடைய ஃபேமிலியை தானே முதல்ல பார்க்க போவான். ஸோ அவனுக்குமே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அங்க போய் பார்க்க போறான். அண்ட் பார்க்க போறதுக்கு முன்னாடி இவங்க இந்த ரியல் ஹீரோவோட கேரக்டர்ல தானே இருக்காங்க, அவங்களுடைய உடம்புல தானே இவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியுமே இவங்க தானே பார்க்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பொண்ணு இருக்கா இல்லையா ஏவா, அந்த பொண்ணை வந்து பிக்கப் பண்ண போறாங்க. பிக்கப் பண்ண போகும்போது சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்காங்க, சிரிச்சு கூட பேச மாட்டேங்காங்க. அப்போ அந்த பொண்ணுமே பார்க்க நம்ம அப்பாக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போய் கேட்கா. அப்ப நீங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது நடந்துச்சா அந்த மாதிரி கேட்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்பவே கோவப்பட்டு திட்டி விட்டுறாங்க. ஸோ இவங்க இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போற. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா இப்படி அதட்டி கூட பேசியிருந்திருக்க மாட்டாங்க, கத்தி கூட பேசியிருந்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க இல்லையா, அதனாலவே அவ ரொம்பவே மனம் உடைஞ்சு போறா. அவ எதுவுமே பேசாம அப்படியே அந்த பொண்ணு வந்து ஒதுங்கிறா. அண்ட் அந்த கோவத்துல அந்த பொண்ணு வந்து இருந்துறா. இவங்க கேரக்டர் வெளிப்படுத்துறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து வீட்டுல விட்டுட்டு டைரக்டா எங்க போறாங்க அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலியை தேடி தான் போறாங்க. அந்த வீட்டுக்கே போயிறாங்க. போய் டைரக்டா சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்குமே தெரியாது இல்லையா இந்த விஷயம். ஸோ அவங்க ஒய்ஃபை வந்து கேட்க பாக்குறாங்க, யாரு நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டோட பேரை வந்து சொல்லிட்டு நான் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களும் பார்க்காங்க, என் ஹஸ்பண்டை பத்தி பேசுறதா இருந்தா இனிமே என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்குமே ஹஸ்பண்டை வந்து பிடிக்கல போல. ஸோ அந்த வெறுப்பை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பொறுமையா பேசிட்டு நான் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், நான் ஒன்று பேசிட்டு மட்டும் போறேனே அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ இவங்களும் உள்ளக்க விட்டுறாங்க. சரி வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி உள்ளக்க விட்டுறாங்க. அண்ட் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது தான் இவர் ஒரு சில வார்த்தைகளை விட்டுறாரு. என்ன அப்படின்னா உண்மையும் சொல்லிடுறாரு, ஆமா நான் தான் உங்க ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து நம்பவே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க இருந்துகிட்டு எல்லாத்துமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேட் பண்ணோமே உனக்கு ஞாபகம் இல்லையா, நமக்கு இப்படிலாம் கல்யாணம் ஆச்சு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பேச ஆரம்பிச்ச வந்து இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ ஏன் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் இல்லப்பா, இவங்க ஒய்ஃபை வந்து நல்லாவே பாத்துக்க மாட்டாங்க போல. ஸோ அந்த நாள இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்க இருந்து போங்கன்னு சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அந்த விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்றாங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா வீடை முழுக்க சுத்தி பார்க்காங்க. அண்ட் பார்க்கும்போது என்ன ஒண்ணா அப்படின்னா என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ அழிச்சிட்ட, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய புக்ஸ் எல்லாமே நீ அழிச்சிட்ட, ஏன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அந்த டைம்ல கோவப்பட்ட ஒய்ஃபை வந்து அடிச்சிடாங்க. இவங்க ரொம்பவே ரகடா இருப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி அடிச்சிடாங்க. அடிச்சோடனே தன்னுடைய பொண்ணை வந்து தேடி போகும்போது இவங்க ஒய்ஃப் ரொம்பவே பயந்துறாங்க. தன் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பொண்ணை பார்க்க போகும்போது இவங்க வந்து பின்னாடி வந்து அடிச்சிடாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய பொண்ணை வந்து அவங்க தள்ளி விட்டுருப்பாங்க ஒரு கோவத்துல. அதனால அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிட்டோம் சொல்லிங்கிற பயத்துல உங்க அம்மா இந்த ஒய்ஃப் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு கட்டையை வச்சு தலையில அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்களுடைய
நோலனுடைய பிரெயின் வந்து டெட் ஆகி ஆக்சுவலா இறந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் பண்றாங்க. ஸோ மறுபடியும் பண்ணா இப்போ உடம்புல இருக்கிறது யாரு? நோலன் தானே. ஸோ அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு ரியாலிட்டிக்கே வந்துறாங்க. ரியாலிட்டிக்கு வந்து அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. பின்னாடி வந்து அடிச்சதுனால ரத்தம்லாம் வருது. அவங்க அம்மா கிட்ட கேட்காங்க இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்கும்போது உனக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரூக்ஸ் வந்து சொல்றாங்க. நாதனுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வருது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து நோலனுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டு தன்னுடைய ஃபேமிலியை தேடி போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்குமே போக மனசே இருக்காது. ஆனாலும் 2 நாள் போய் இருங்கிற மாதிரி சொல்லும் போது சரி 2 நாள் தானே நம்மளும் போய் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் போவா. ஸோ அவங்க ஃப்ரெண்டுமே பார்க்காங்க என்னடா நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறானே, இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி இது பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டான், இப்ப ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஒரு சந்தேகமா தான் பார்க்காங்க. ஸோ இப்ப என்ன காட்டுறாங்க அப்படின்னா வீட்டுல வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஏவாவும் அந்த நோலனுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவன் வந்து இப்படி பிஹேவ் பண்ணது இல்லையா, இப்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்கிற மாதிரி பேசும்போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. இதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு, அங்க வந்து நின்று இந்த மாதிரிலாம் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்றா. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொரிய தட்டுது. அவங்க ஸோ என்னதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்காங்க. அந்த தெரப்பியை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் ப்ரூக்ஸோட பையனோட மெமரி வந்து பிரெயின் வந்து டெட்டா இருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சம்திங் ராங், இவனும் சேஞ்சஸ் வந்து தெரியுது இல்லையா, ஸோ சம்திங் அதை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மறுபடியும் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து மறுபடியும் அந்த மெமரியை வந்து இது பண்ணிட்டு இருக்கும் போது மொத்தமாவே நோலனை வந்து நோலனுடைய மெமரியை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த ஹீரோக்கு அந்த வேற ஏதாவது பிரச்சனை இதால வருமான்னு சொல்லி அவங்க மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை போய் பண்ணும்போது அந்த டைம் பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏவாவும் அவங்க தன்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துறாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஏவா வந்து கத்துறாங்க, உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க கத்துறாங்க தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த மாதிரி குடும்பத்தை வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ அந்த டாக்டர் ப்ரூக்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது என்னோட பையனோட மெமரி தான், ஸோ என்னோட பையன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லா பிடிச்சிக்கிறாங்க நோலனா. ஸோ பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நோலன் வந்து கண் விழிக்கிறாங்க. அண்ட் கண் விழிச்ச உடனே என்னன்னா டாக்டர் ப்ரூஸ்க்கு வந்து நல்லா கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு நான் யார்ட்டையும் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அண்ட் அவங்கள தட்டி விட்டுட்டு ஏவாவை கையில வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏவாவோட பாசம் வந்து எல்லாத்தையும் வென்றுச்சு. ஸோ என்ன அப்படின்னா நான் ஏவா வந்து கத்திருப்பா இல்லையா வந்ததுல இருந்து அப்பா நீங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பால, இத வந்து நாதன் வந்து நோட்டீஸ் பண்ற. ஆக்சுவலா இந்த தெரப்பி பண்ணும்போது என்ன பேசுறாங்கிற சவுண்டு வந்து எல்லாமே கேட்டுப்பாங்க. ஆனா விஷுவல்ல தான் எல்லாமே மெமரிஸ்ல வந்து நடக்கும் இல்லையா. சோ என்ன பேசுறாங்க கேட்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணிருக்கானா ஏவா வந்து கத்திருப்பா அப்பா எனக்கு நீங்க வேணும் வேணுங்கிற மாதிரி கத்திருப்பா. சோ இத வந்து நாதன் என்ன பண்றாங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க என்ன யோசித்து பார்க்காங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்க வந்து அவங்களுடைய மெமரிஸ்ல தானே இருந்திருப்பாங்க. யாரு நாதன் அவங்களுடைய மெமரிஸ்ல தான் இருக்கும் போது அந்த வீட்டை ஒரு வாட்டி சுத்தி பார்ப்பாங்க. அப்ப சுத்தி பார்க்கும் போது வால்ல வந்து ஒரு போட்டோ வந்து இருக்கும். அந்த போட்டோவை ஒத்து பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த போட்டோ ஒத்து பார்க்கும் போது என்ன பார்த்திருப்பாங்க அப்படின்னா தன்னை மட்டுமே பார்த்திருப்பாங்க. அந்த போட்டோல அவங்க மட்டுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன அப்படின்னா ஒத்து தன்னுடைய ஒய்ஃபையும் இந்த வாட்டி தான் பாக்குறாங்க. தன்னுடைய ஒய்ஃபும் தன்னுடைய குழந்தையுமே சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்க்கும்போது அவங்களுடைய முகத்துல சந்தோஷம் தென்படல. ஸோ இது மூலமா நாதன் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இப்படி இவ்வளவு நாள் நம்ம சுயநலமா இருந்துக்கிறோம், நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து தேவையில்லை, அவங்க நம்மளை வெறுக்க தானே செய்யறாங்க, ஸோ நம்ம அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா இந்த பாப்பாக்கா இந்த நோலனுக்கா எவ்வளவு அன்பான ஒரு அப்பா இல்லையா, இந்த அப்பாவை அந்த பொண்ணு இழக்க விரும்பல. ஸோ அவளுக்கு அவ அப்பாவை வந்து மீட்டு கொடுக்கணும், அதாவது அவளுடைய அப்பாவுக்கு அந்த மெமரிஸை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. நாதன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அங்கேயே அந்த பிளாக் பாஸ் அங்கேயே இருந்துக்கிறாரு. ஸோ இதன் மூலமா அந்த ஸ்கிரீப்பி மேனும் வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலா அது யாரு அப்படின்னா நோலன் தான். தன்னுடைய மெமரியை இவன் வந்து திருடிட்டான் இல்லையா. ஸோ அதனால இந்த நாதனுக்கு எப்படி ஒரு கில்ட்னால என்ன ஒரு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த நோலன் தான் ஒரு மாஸ்க்டு மேன் மாதிரி வந்து டிஸ்டர்பிங் கொடுத்த மாதிரி இவனுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதையுமே புரிஞ்சுக்கிறான். ஸோ அதை எதிர்த்து அவன் போராட செய்யும் போது அவங்க காயமும் படுறாங்க. அந்த நோலனால
எதுவுமே பண்ண முடியல. அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன்ங்கிறத அந்த நாதன் வந்து புரிஞ்சுக்கிறான். தான் அப்படி இல்லைங்கிறதையும் அவன் உணர்ந்துக்கிறான். ஸோ அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவை நம்ம திருப்பி கொடுத்துடணும், நம்ம பொண்ணுக்கு தான் நம்ம தேவையில்லை, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அவங்க அப்பாவை திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு என்ன முடிவெடுக்கிறாருன்னா அவர் அங்கே இருந்துக்கிறாரு. ஸோ நோலன் வந்து திரும்பி எந்திரிச்சு வரா. ஸோ இப்படியாக என்ன பண்றா அப்படின்னா ஏவாக்கு அவங்க அப்பா வந்து கிடைச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றான்னு தன்னுடைய அப்பாவை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே கூட்டிட்டு போறாங்க. அண்ட் டாக்டர் ப்ரூஸ்க்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா கேஸ் போறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க இங்க வேலை பார்க்க வேண்டாம், நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கிளம்ப வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுமே என்ன அப்படின்னா வெளியில வராங்க. பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.